வெல்கம் டு ஹுசைன் மீடியா. இன்னைக்கு நம்ம நோம்பு திறக்கிற இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு, புதுக்குடியில் உள்ள நூரானியா பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுவரையே நம்ம நிறைய இடங்களில் நோம்பு திறந்திருப்போம், பள்ளிவாசல்களில், பிரைவேட் இடங்களில் அந்த மாதிரி திறந்திருப்போம். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கேங்காக சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட நோம்பு திறக்க போகிறாங்க. அதில் நம்மளும் கலந்துக்கிற போகிறோம். வீடியோவை கண்டினியூ போகிறோம். பேர் என்ன? எந்த ஸ்கூலு? உன் பேர் என்ன? முகமது அஃபாக்கா. எந்த ஸ்கூலு? இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, மொய்தீன் இது நூரானி ஸ்கூலு, அவங்களுக்கு வந்து இஃப்தார் வைக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை இல்லை நோம்பு முடிச்சுல? பதினம் முடியல. சரி சரி சரி. இப்போ உங்கள் ஸ்கூலில் நோம்பு திறக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் நோம்பு திறக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குதா? சரி சரி. இதுக்கு முன்னாடி திறந்துக்கிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைமா திறந்துக்கிறியா? சரி சரி சரி. எல்லா ஸ்கூலில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா இல்லை கொஞ்சம் பேர் தானா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரி சரி. அம்மா உட்காருங்க. உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நோம்பு திறக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இதுக்கு முன்னாடி திறந்துக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்கூல்லேயேவா? சரி சரி சரி. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? என்ன உங்களுக்கு மிஸ் ஆகுது வீட்டில் திறக்கிறதுக்கு? இங்கே உங்களுக்கு என்ன மிஸ் ஆகுது? எல்லாமே கரெக்டாக இருக்குதா? தம்பி உங்கள் பேர் என்ன? முகமது அஃபீல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நோம்பு திறக்கிறீங்களா, எப்படி இருக்குது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி திறந்துக்கிறீங்களா? இல்லையா? இதுக்கு முன்னாடி திறந்து இல்லையா? நீங்கள் நூறானி ஸ்கூலா? சரி சரி. வீட்டில் நீங்கள் நோம்பு திறப்பீங்க, எப்போ நீங்கள் எங்கே நோம்பு திறப்பீங்க? இங்கே நோம்பு திறக்கிறீங்களா? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இல்லை என்ன டிஃப்ரெண்ட்டு? இது ரொம்ப அழகு, வேற இடத்துல திறக்கிறது. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸோட திறக்கிறது. வீட்டில் இருக்கிற டிஷ் இங்கே என்ன மிஸ் ஆகுது? நிறைய வீட்டில் நிறைய இருக்குமா? ஏதா வீட்டில் அவ்வளோக்கும் இது பண்ண மாட்டாங்க, இங்கே தான். ஆமாம், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீட்டில் நீங்கள் நிறையா செஞ்சு கொடுங்க. தம்பிக்கு வந்து நூறானி ஸ்கூலில் நிறையா இருக்குதான். கரெக்டு தானம்மா? வீட்டில் இனிமேல் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இது வடை இல்லை, வடையெல்லாம் வீட்டில் வச்சுப்பாங்கல்ல, வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக வேணும் உங்களுக்கு வீட்டில்? போண்டாலாம் செஞ்சு கொடுங்கம்மா. போண்டா, முட்டை போண்டா, மசாலா போண்டா, வேறு என்ன வேணும்னு சொல்லிடுங்க, அப்போ தான் செஞ்சு தருவாங்க. இன்னும் 6 தான் இருக்குது. பஜ்ஜி. ஆமாம், பஜ்ஜிலாம் செஞ்சு கொடுங்க. ரைட். இந்த டிஷ்ஷெல்லாம் காட்டுங்க. கட்லெட்டு, உளுந்து வடை, என்னன்னு சொல்லுங்க. கட்லெட்டு, உளுந்து வடை, ஜூஸ், நன்னாரி சர்பத்து. நன்னாரி சரி, இது வந்து வாட்டர் மெலன் நினைக்கிறேன். நன்னாரி சர்பத்து எசன்ஸ் ஊத்துறாங்க. ஓ அப்படியா? கரெக்டாக சொல்லுங்க. நான் தர்பூசணி நினைச்சேன். இது சாதா வடை. சாதா வடை, கஞ்சி, அப்புறம் பிஸ்கெட்டு, போர் பண்ணு. இது என்னம்மா? இது கேரா மில்க். கேரா மில்க். இங்கே பாருங்க. சரி, ரைட். லிசான் எக்ஸ்பீரியன்ஸ், இஃப்தார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இதா. இது இதுக்கு முன்னாடி எங்கே வெளியில் பள்ளியில் சொல்ல திறப்பீங்களா எப்படி? வீட்டில் தான். வீட்டிலேயே இங்கே என்ன டிஃப்ரெண்ட்? தம்பி சொன்னாப்ல வீட்டில் இந்த மாதிரிலாம் எனக்கு குறைய இது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் பார்ப்பாங்க. நிறைய இருக்கு. ரைட். தம்பி வந்து சொல்லிட்டா சம்சா மிஸ் ஆகுது. வேற சிக்கன் ரோல் மிஸ் ஆகுது. சிக்கன் ரோல் மிஸ் ஆகுதான் ஒன்லி. சில எதுக்கு பதிலா சிக்கன் ரோலுக்கு பதிலா சிக்கன் கட்லெட் இருக்குதோ? சரி சரி, நல்லா இருக்கு. கேரா மில்க் இவன் வந்து ரிவ்யூ பண்றாப்ல, அவங்க பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் முகமது அகியான். அதையான். என்ன படிக்கிறீங்க? சரி, எடுத்து கொடுத்துரும். எடுத்து கொடுத்துரும். 5th படிக்கிறியோ? எப்படி இருக்குது வீட்டில் திறந்துருக்கு, இங்கே திறந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ரொம்ப இது தர்றாங்க, சாப்பாடு ரொம்ப நிறைய தராங்களா? வீட்டில் கம்மியாக இருக்குதோ? வீட்டில் கம்மியாக இருக்குதா? சரி. ஆமாம், இவர் வீட்லேயே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நானா கம்பல் பண்ணி கேட்கல, அவரை தான் சொல்கிறேன் வீட்டில் கம்மியாக இருக்குது, நானா சொல்லலை. சரி, இப்போ நீங்கள் வந்து நிறைய டிஷ் வச்சாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து கட்லெட் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். சாப்பிடுங்க. இருங்க, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள். உண்மையான சொல்லு. சும்மா இருக்கு, சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்குலாம் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும் தான் சொல்லணும்.
நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆ, நல்லா உரைச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு சரி, உரைச்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இது என்னது? இது என்ன இருக்குது உள்ள? எல்லோ வாட்டர் மெலன் எடுத்துக்கவா? தம்பி உங்க பேர் என்ன? இந்த பையனை காட்டு. முகமது அஃபீல் வந்து வீட்ல இருந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. உள்ள பப்பாயா, கிரேப்ஸ், வாட்டர் மெலன் எல்லாமே இந்த சாக்கெல்லாம். நீ சாப்பிடாம அப்படியே கொண்டு போறியா? போதுமா? ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுவீங்களோ? ம், இது வந்து எல்லோ கலர் வாட்டர் மெலனா? இது எங்க கிடைக்குது? கடைவுல கிடைக்குமா? கடைவுல கிடைக்கும். சரி சரி, உன் பேர் என்ன? என் பேரு ஹமீது ஃபசான். ஹமீது ஃபசான். என்ன படிக்கிறா? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செமையா இருந்துச்சு. ஏதாவது இது வந்து இதாச்சா, மிஸ் ஆச்சா, ஒழுங்கா பண்ணல அப்படின்ட்டு? சமோசா மட்டும் தரேன். சமோசா மட்டும் நூறானியா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்ததாட்டி நீ வந்து சம்சா போடணும். வேற என்ன மிஸ் ஆகல? எப்படி இருந்துச்சு? அரேஞ்ச்மெண்ட்லாம் செமையா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட நோம்பு திறக்கிறியா? இதுக்கு முன்னாடி திறந்துக்கிறியா நீ? வீட்டில் கூப்பிட்டு வச்சு திறந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் கூப்பிட்டு வச்சு திறந்துக்கிறா. இந்த மாதிரி ஸ்கூல்ல ஸ்கூல்ல திறந்துக்கிறேன். திறந்துக்கிறான். ஏதாச்சும் கூப்பிட்டுக்கிறேன். 5 வருஷமா கூப்பிட்டுக்கிறேன். 5 வருஷம். இவன் வந்து 5வது படிக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதனால 5 வருஷம் வந்துட்டியா? 5 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் போறான். பஸ் ஸ்டாண்ட்ல கொரோனாவா? ஆமா. ஓ, கொரோனா பேஜ். நாங்களாம் கொரோனால முடிச்சோம் காலேஜ். நீங்களாம் கொரோனால ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க. எப்படி உங்களா பத்திலா? சரி, இப்போ வந்து நூறானியா ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் நிர்வாகி வந்து ஜுபைர் மாமா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. இப்போ அது வந்துலாம் எந்த ஒரு நிறைய ஸ்கூல்ல பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி. நம்ம ஸ்கூல்ல பண்ணது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய? அதாவது நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்னா சின்ன குழந்தைங்க. பெரிய ஸ்கூல், பெரிய காலேஜ்லாம் இஃப்தார் பார்ட்டி வைப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ நர்சரி பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5வது ஆண்டாக நாங்கள் நடத்திட்டு வரோம். 5வது வருஷமாக நடத்திட்டு வரோம். குழந்தைகள் வந்து ஒரு குதூகலமாக, ஒரு மகிழ்ச்சியோட வீட்டில் நோன்பு திறந்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுகளோட நோன்பு திறக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து 2nd ஸ்டாண்டர்டு குழந்தைங்களுமே நோன்பு வச்சுருக்காங்க. 2nd ஸ்டாண்டர்ட்லேயே நோன்பு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 வயசுலேயே நோன்பு வச்சுருக்காங்க. 3rd 4th 5th மேக்ஸிமம் நோன்பு வச்சுருக்காங்க குழந்தைங்க. இப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சிறப்பாக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். இது வந்து இறைவன் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு படிப்பறிவையும் கிருபையும் செய்து பறக்கத்தையும் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா இல்லை பர்டிகுலர் மட்டும் தான்? ஓரளவுக்கு 75% வந்தாங்க. 75 எல்லாரும் வர்றான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஆனால் வந்தது 75. டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து நல்லா முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. டீச்சர்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், நல்லது.